ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி எதை பற்றின வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேபி டெவலப்மெண்ட் அப்படின்ற சீரீஸில் இன்றைக்கி 5வது மாத கர்ப்பம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி முதல் மாதத்துலேருந்து 4ஆம் மாதம் வரைக்கும் உங்கள் பேபி எந்த அளவுக்கு வளர்ந்துருப்பாங்க, பேபிக்கு உருவாகக்கூடிய உறுப்புகள்னால் என்ன அப்படின்றது டீட்டெயிலாக நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பேபி டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறேன் அந்த பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். அதோடைய லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் முதல் மாதத்துலேருந்து 10வது மாதம் வரைக்கும் உங்கள் குழந்தை எப்படி வளருவாங்க, தாய்க்கு எந்த மாதிரி மாற்றம் இருக்கும், எடுக்க வேண்டிய உணவுகள் அண்ட் தவிர்க்க வேண்டிய உணவுகள், முக்கியமான ஸ்கேன், தடுப்பூசி, பிளட் டெஸ்ட், இதை பற்றியும் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை மந்த் சீரீஸ்ன்ற அந்த பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் போய் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் 5th மந்தில் உங்கள் குழந்தை எந்த அளவுக்கு வளர்ந்துருப்பாங்க, குழந்தையோட வளர்ச்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான குறும்புத்தனங்கள்னால் என்ன, இந்த 5வது மாதங்களில் நிறைய குறும்புத்தனங்கள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதை எல்லாத்தையுமே நீங்கள் உணரக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது இந்த 5வது மாதங்களில் உங்கள் குழந்தை என்ன அளவுக்கு டெவலப் ஆகிருப்பாங்க, அவங்களோட சைஸ் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக நான் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு முழுமையாக புரியும். நம்மளோட சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனுமே கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலில் ப்ரெக்னன்சி லேடிஸோடைய டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுற மாதிரி வீடியோஸ் வருது. அது நீங்கள் நேச்சுரலாக டெலிவரி ஆக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் வீக் சீரீஸ், மந்த் சீரீஸ்னு நிறைய வீடியோஸ் இருக்குது. அது உங்கள் பேபி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்கன்றதை உங்களுக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கும். டெலிவரி பெயின் பற்றியும் அண்ட் ப்ரெக்னன்சியில் இருக்கக்கூடிய காமன் ஃபேக்ட்ஸ் பற்றியுமே நம்ம சேனலில் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். பேபியோட ஜெண்டர் பற்றியும் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது எல்லாத்தையுமே தனி பிளேலிஸ்ட்டாக கிரியேட் பண்ணி கீழோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய பிளேலிஸ்ட்லையும் ப்ளே பண்ணி பாருங்கள். நிறைய யூஸ்ஃபுல்லான தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 5வது மாதம்னு சொல்லி எடுக்கும் பொழுது உங்களுக்கு கிட்டத்தட்ட நீங்கள் செகண்ட் ட்ரைமஸ்டரில் இருப்பீங்க. உங்களுடைய பாதி கர்ப்பகால பயணத்தை முடிச்சிட்டிங்கன்னே சொல்லலாம். உங்கள் குழந்தை இது வரைக்கும் நல்லா டெவலப் ஆகி அவங்க ஒரு மினி ஹியூமன் நேச்சரில் இருப்பாங்க. ஆனால் வெயிட் மட்டும் போடாமல் இருப்பாங்க. அதாவது தசையும் கொழுப்பும் நிறையாமல் வெறும் தோலும் எலும்பால் சூழப்பட்டு இருப்பாங்க. இந்த 5வது மாதத்தில் கிட்டத்தட்ட 250 கிராம்லேருந்து 300 கிராம், 1/4 கிலோ அளவுக்கு இருப்பாங்க. குழந்தை இந்த 5வது மாதங்களுக்கு மேலே தான் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆவாங்க. இதனால தான் உங்களுக்கு 5வது மாதங்களுக்கு மேலே வயிறு நல்லா தெரியறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். இந்த 5வது மாதங்களுக்கு மேலே ரெட்டிப்பான வளர்ச்சி இருக்கும். குறிப்பாக அவங்களுடைய வெயிட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். உங்கள் குழந்தையோட வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய உணவுகளை பற்றி ரீசெண்ட் டைமில் தான் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை கீழே உள்ள பிளேலிஸ்ட்டில் ப்ரெக்னன்சி காமன் ஃபேக்ட்ஸ்லேயும் இருக்கும், இல்லைனா பேபி வெயிட்ன்ற அந்த பிளேலிஸ்ட்லேயும் இருக்கும். மறக்காமல் போய் ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த 5வது மாதத்தில் உங்கள் குழந்தை 10 அங்குலம் அளவுக்கு இருப்பாங்க. கிட்டத்தட்ட 7லேருந்து 10 இன்ச் அளவுக்கு உங்கள் குழந்தையுடைய லென்த் அப்படிங்கிறது இருக்கும். உங்கள் குழந்தையுடைய வெயிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 பவுண்ட்ஸ் அளவுக்கு இருப்பாங்க. குழந்தை வாழைப்பழம் அளவுக்கு இருப்பாங்க இந்த 5வது மாதங்களில். குழந்தையுடைய நுரையீரல், கல்லீரல் இது எல்லாமே நல்லா டெவலப் ஆக ஆரம்பிச்சிருக்கும். இந்த நுரையீரலுடைய ஃபங்க்ஷன் கடைசி மாதமாக இருக்கக்கூடிய 9வது மாதங்களில் தான் கம்ப்ளீட் ஆகும். குழந்தையுடைய கல்லீரல் அப்படிங்கிறது இந்த 5வது மாதத்துடைய இறுதியில் கம்ப்ளீட் ஆகிடும். இது மட்டும் இல்லாமல் குழந்தையுடைய சிறுநீரகம் அப்படிங்கிறது சிறுநீரை வடிக்கக்கூடிய செயல்பாடுகளை இந்த 5வது மாத இறுதியில் தொடங்கிடும். இனிமேலிருந்து உங்கள் குழந்தை சிறுநீரை வெளியேற்ற ஆரம்பிச்சிடுவாங்க, ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் அப்படின்றதுல. இந்த 5வது மாதங்களில் குழந்தைக்கு கை ரேகைகள் எல்லாம் உருவாயிருக்கும். உங்கள் வயிற்றில் பெண் குழந்தை வளர்ந்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கர்ப்பப்பை அப்படிங்கிறது இந்த 5வது மாதங்களில் வளர தொடங்கிடும். உங்கள் குழந்தையுடைய தோல் பகுதி அப்படிங்கிறது லானுகோ அப்படின்னு சொல்லக்கூடிய மெல்லிய முடியாலான ஒரு தோல் மூடப்பட்டிருக்கும். குழந்தையை இது பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும். இது கடைசியாக உங்களுடைய 9th மந்த் அப்போ தானாகவே போயிடும். உங்களுடைய குழந்தை பிறக்கும் பொழுது ஒயிட்டாக இருக்கிறதுக்கு இதுதான் காரணம். இந்த 5வது மாதங்களில் உங்கள் குழந்தை நல்லா அசைய ஆரம்பிச்சிருப்பாங்க. இது வரைக்கும் யாருக்கெல்லாம் குழந்தையோட அசைவு தெரியலையோ அது இனிமேலேருந்து தெரிய ஆரம்பிக்கும். குழந்தை நல்லா உதைக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த உதைப்பை தாயால் உணரக்கூடிய வாதம் அப்படிங்கிறது இந்த 5வது மாதம் தான் சொல்லலாம். குழந்தையுடைய சின்ன சின்ன குறும்புகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குழந்தை நல்லா கேட்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் குழந்தையால் ஸ்மெல் பண்ண முடியும் அண்ட் தொடுதல் உணர்வுகளை உணர முடியும். அதாவது உங்கள் கையை வச்சு உங்கள் வயிற்றில் தொட்டிங்க அப்படின்னா உங்கள் குழந்தையால் தன்னோட அம்மா தான் தொடுறாங்க அப்படின்றத இந்த மாதத்தில் உணர முடியும். உங்களுடைய குழந்தை அப்படின்றவங்க இந்த 5வது மாதங்களில் உங்களுடைய சவுண்ட்ஸ் எல்லாத்தையும் கேட்க ஆரம்பிப்பாங்க. உங்கள் குழந்தை கேட்கக்கூடிய முதல் சவுண்ட் அப்படிங்கிறது உங்களுடைய ஹார்ட் பீட் அப்படிங்கிறது தான். 2வது உங்களுடைய வாய்ஸ் அப்படிங்கிறது. இதை தான் உங்கள் குழந்தை அப்படின்றவங்க இந்த 5வது மாதங்களில் முதலாக கேட்க ஆரம்பிப்பாங்க. உங்கள் குழந்தை இந்த 5வது மாதங்களில் கொட்டாவி விடுறது, விரல் சூப்புறது, சிரிக்கிறது, முறைக்கிறது,
இல்லை ஐப்ரோஸை மேலே ஏற்றுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் செய்வாங்க. இது மட்டும் இல்லாமல் நஞ்சு கொடியை கழுத்தில் போட்டுட்டு திருப்பி தானாகவே கையிலேருந்து கையால் எடுத்து விடுறது, இந்த மாதிரி விஷயங்களையும் உங்கள் குழந்தை இந்த 5வது மாதங்களில் செய்ய ஆரம்பிப்பாங்க. உங்கள் குழந்தையுடைய தோல் பகுதியில் வெர்னிகோஸ்ன்ற பாதுகாப்பு படலை சர்மம் அப்படிங்கிறது இருக்கும், அதாவது தோல் அப்படிங்கிறது இருக்கும். உங்கள் குழந்தை அப்படின்றவங்க ஒலிக்கு எதிர்வினை ஆற்றுவாங்க. அதாவது சவுண்டுக்கு கேட்டாங்க அப்படின்னா சில மூமெண்ட்ஸை வெளிப்படுத்துறது, உதைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை செய்கிறது. அதுவே வெளிச்சம் கண்ணில் பட்டுச்சு அப்படின்னா நம்ம எப்படி கண் கூசுதுன்னு கையால் மறப்போமோ அதே மாதிரி உங்கள் குழந்தையும் மறக்க ஆரம்பிப்பாங்க இந்த 5வது மாதங்களில். குழந்தையோட மூமெண்ட்ஸ் இது வரைக்கும் தெரியாமல் இந்த 5வது மாதங்களில் தெரியும் பொழுது அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, திடீர்னு உங்களுக்கு படபடப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுடைய வயிற்று பகுதியில் படபடன்னு ஏதோ பறக்கிற மாதிரி இருக்கும். உங்கள் குழந்தையோட அசைவு அப்படிங்கிறது பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரியோ, மீன் நீந்துற மாதிரியோ, இந்த மாதிரியான ஃபீல்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். இல்லை ஏர் பபிள்ஸ் வெடிக்கிற மாதிரி இருக்கும். குழந்தைக்கு கை ரேகைகள் அப்படிங்கிறது இந்த 5வது மாதத்தில் முழுமையடைஞ்சிருக்கும். இந்த 5வது மாதங்களுக்கு மேலே உங்கள் குழந்தையோட அசைவுகளை தினமும் நோட் பண்ணுறது அவசியம். அப்படி உங்கள் குழந்தையோட அசைவுகள் இது வரைக்கும் தெரியலன்ற பட்சத்தில் 20வது வாரங்களுக்கு மேலே நல்லாவே தெரிய ஆரம்பிக்கும். அப்படி தெரியும் பொழுது ஒவ்வொரு நாளும் அசைவு இருக்கான்னு பாருங்கள். இல்லைன்ற பட்சத்தில் உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு அவங்க 3லிருந்து 4 அசைவுகளாச்சும் வெளிப்படுத்துறதா இருக்கணும். இதுதான் 5th மந்த் பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில் அப்படிங்கிறது உங்கள் பேபி டெவலப்மெண்ட் பற்றினது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கு, ஷேரு, கமெண்ட் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். இது என்னோட சேனல் பிரெக்னன்சி வித் த்ரேசா. நான் உங்கள் த்ரேசா. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரெஃபர் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுடைய இந்த கர்ப்பகால பயணம் இனிதாக அமைய எனது வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பார்த்தமைக்காக அனைவருக்கும் மிக்க நன்றி.